இன்னும் சூரா 37 அத்தியாயம் 182 வசனத்தை வாசிக்கும் போது இன்னும் புகழ் அனைத்தும் அகிலங்களின் அதிபதியான அல்லாவுக்கே உரியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புகழ் அனைத்தும் யாருக்கு தான் உரியது? அகிலத்தின் அதிபதியாகி அல்லாஹ். அப்போ அல்லாவை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுது? அவன் அகிலத்தின் அதிபதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அடுத்து இன்னொரு வாக்கியத்தை வாசிக்கிறோம். சூரா 56 அத்தியாயம் 80 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இது அகிலத்தின் அதிபதியினால் இறக்கி அருளப்பட்டது. குர்ஆனை குறித்து சொல்லும் என்ன போட்டிருக்கு? அகிலத்தின் அதிபதி அப்படின்னு சொன்னால் குர்ஆன்ல கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்னது? அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அகிலத்தின் அதிபதி. அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உலகத்தின் அதிபதி. இன்னும் நீங்கள் 69 அத்தியாயம் 43 வாசகம் உலகத்தின் அதிபதி, அப்படி நிறைய வாசகங்கள் வருகிறது. இதெல்லாம் குர்ஆன்ல கடவுளுக்கென்று கொடுக்கப்பட்ட வாசகங்கள். அப்போ இந்த கடவுள்னு சொல்லக்கூடிய உலகத்தின் அதிபதியும் பைபிளின் இறைவனும் ஒருவரா அப்படின்னு சொன்னால் பைபிள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ பைபிள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் யாசர் அரஃபாத் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு கிறிஸ்தவ சகோதரர் சுதாகர் கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வந்து பேசிய ஒரு யூடியூப் லிங்கையும் போட்டிருக்கிறாங்க. அல்லாவும் பிதாவும் ஒன்றா, பரப்பப்படும் பொய்கள் அப்படிங்கிற மாதிரியாக போட்டு, அதாவது குர்ஆன் சொல்லக்கூடிய அல்லாவும் பைபிள் சொல்லக்கூடிய இறைவனும் ஒன்று கிடையாது. பைபிள் வந்து உலகத்தின் இரட்சகன் யாரை சொல்லுதோ அது வந்து சாத்தானைத்தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி ஒரு சில செய்திகளை சொல்றாங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம கோடிட்டு காட்ட விரும்புறோம். பொதுவாக இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்க வருவதாக இருந்தால் ஒன்று தமிழாவதும் தெரிஞ்சிருக்கணும், அல்லது இஸ்லாம் என்று என்னவென்றாலும் தெரிஞ்சிருக்கணும், அல்லது இஸ்லாத்தினுடைய மூல மொழியாக இருக்கக்கூடிய அரபியை பற்றியாவது ஓரளவுக்கு அறிந்திருக்கணும். இது எதுவுமே தெரியாம நானும் விமர்சனம் பண்றேன் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசுறது என்பது அது சரியானது கிடையாது. இது மடத்தனமான ஒரு பேச்சு. ஒரு மடையன் கூட இந்த மாதிரி ஒரு தமிழ் மொழியினுடைய ஒரு எழுத்துக்கு விளக்கம் தெரியல, அர்த்தம் தெரியல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மட்டமான ஒரு செய்தியாக தெரியுது. விமர்சனத்துக்கு ஒரு இது இருக்கணுமா இல்லையா? ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதியை நம்ம எதையுமே இதுல பார்க்க முடியல. என்ன அப்படின்ட்டா, அந்த குர்ஆனுடைய வசனங்கள் சில வசனங்களை போட்டிருக்கிறாங்க. நான் யூடியூப்ல போடக்கூடிய நேரத்தில் அவர் பேசக்கூடியதை கட் பண்ணி நான் போட்டு விடுறேன், நீங்க பாருங்க. அதுல வந்து வரக்கூடிய வாசகங்கள் எல்லாமே என்ன வருதுண்டா, அகிலத்தின் இரட்சகன் அப்படின்னு வருது. அகிலத்தின் இரட்சகன் அப்படிங்கிறத வந்து இவர் உலகத்தின் இரட்சகனுங்கிறாரு. அப்ப அகிலம்டா என்ன, உலகம்டா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு அறிவு அவருக்கு இல்லை. வேற ஒரு வசனத்தை போடுறாரு. அந்த வசனத்துல வந்து அகிலத்தின் இறைவன் வருது. அதை வந்து அகில உலகத்தின் இறைவன் வருது. அதுல அந்த அந்த மொழிபெயர்ப்புல வந்து அகில உலகத்தின் போட்டிருக்கிறாங்க. அகில உலகத்தின் இறைவன் வருது. இங்க பாருங்க, இந்த இடத்துல உலகத்தின் இறைவன் வருது. அப்ப உலகத்தின் இறைவன் பைபிள் எதை சொல்லுதுண்டா, அது யாரா சொல்லுது? அது சாத்தானதான் சொல்லுது. அப்ப உலகத்தின் இறைவனாகத்தான் அந்த இயேசுநாதர் இருக்கிறாரு. அவர் இயேசுநாதர் அவர் தன்னை இறைவன் என்று சொல்லவே இல்லை. நான் தான் கடவுள், ஒரே கடவுள், என்னைத்தான் வணங்க வேண்டும், என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது என்று சொல்லி பைபிள்ல எந்த ஒரு இடத்துலையும் அவர் சொல்லலை. அவர் இவங்க தான் உலகத்தினுடைய கடவுளா தான் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அப்படித்தான் அதுல இருக்குது. ஆனா அகிலம்டா என்ன, உலகம்டா என்ன அப்படிங்கிற பேசிக் அறிவு இருந்தா இவருக்கு தெரியாது. உலகம்ங்கிறது பொதுவா நம்ம சொல்லக்கூடிய உலகம்ங்கிறது பூமி உருண்டை, அதை குறிக்கக்கூடியது. அகில உலகம் என்று சொல்லக்கூடியது வந்து எல்லா உலகமும். அகில உலகம் என்று சொன்னால் எல்லா உலகத்தையும் குறிக்கக்கூடியது. எல்லா உலகம் என்று பொதுவாக எதை சொல்றோம், எதை சொல்லப்படுது அப்படின்டா, இந்த உலகம், மறு உலகம், இந்த ரெண்டு உலகத்தையும் சேர்த்து சொல்லப்படக்கூடியதுதான் அகில உலகம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அகில உலகத்தின் இரட்சகன், அகில உலகத்தின் இறைவன் என்று சொன்னால் அவன் வானத்திற்கும் பூமிக்குமான இறைவன் என்பதுதான் அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தம். இல்லை உலக இறைவன் சொல்லிட்டு குர்ஆன் சொல்லவே இல்லை. எந்த இடத்துல ரப்பில் ஆலமீன்னு சொல்லுது. அகில உலகத்தின் இரட்சகனான அல்லாஹ் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அல்லாஹ்வுக்கு எல்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்லப்படுதே ஒழிய இவர் சொல்ற மாதிரி என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. அடுத்து வந்து பைபிளுடைய இறைவனும் அந்த குர்ஆனுடைய இறைவனும் ஒன்றும் இல்லை. இதுல இன்னொரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கா இல்லையா? அதாவது ஒரு விஷயம் சொல்றது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இறக்கப்பட்டதையும் உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இறக்கப்பட்டதையும் நம்புங்க, உங்களுடைய இறைவனும் அவருடைய இறைவனும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லப்படுதா இல்லையா? இப்ப வேதம் கொடுக்கப்பட்டவருடைய இறைவன் என்பது யாரு? இவங்க யார கர்த்தர்ன்னு இன்னைக்கு சொல்றாங்களோ அது வேதம் கொடுக்கப்பட்டவர் சொல்லக்கூடிய இறைவன் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் அது கிடையாது. அது வந்து ஒரு மனிதர், ஒரு தாய்க்கு பிறந்தவர். தந்தை இல்லாமல் பிறந்தாரே ஒழிய தாய்க்கு தான் பிறந்தார். தாய்க்கு பிறந்தார். பைபிள் என்ன சொல்லுதுண்டா, அதாவது பெண்ணிடத்தில் பிறக்கக்கூடியவன் வந்து அசுத்தமானவன் அப்படின்னு சொல்லப்படுது.
அப்படிங்கிற அளவுக்கு உள்ளதுதான். ஒரு பெண் இடத்துல தான் பிறந்தார் இயேசுங்கிறது யாரும் மறக்க மாட்டாங்க. இயேசுக்கு முன்னாடியே உலகம் இருக்கிறது. அப்ப மூசா இருக்கிறாரு, ஆபிரகாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இயேசுக்கு முன்னாடியே உலகம் இருக்குது. இயேசு பிறக்கிறதுக்கு அப்புறம் தான் இவங்க இயேசுவை தான் கடவுள்னு சொல்றாங்க. ஆனா இயேசு கடவுள் கிடையாது. இயேசு தன்னைத்தானே நான் இறைவன், நான் தான் ரட்சகன், என்னை மட்டும் தான் வணங்க வேண்டும் அப்படின்னு எங்கேயும் சொல்லவும் கிடையாது. அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய இறைவன் பைபிள், அதாவது பைபிள் இவங்க வச்சிருக்கிறாங்களே, இதை பத்தி இஸ்லாம் பேசவே கிடையாது. அது தௌராத் இன்ஜீல பத்தி பேசுது. இன்ஜீலுங்கிறது எது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதுதான் இன்ஜீல். இவங்க வச்சிருக்கிறது எது? இயேசுநாதர் பேரில் எழுதப்பட்டதை வச்சிருக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. அவர் பேரால எழுதியிருக்கிறாங்களே பின்னாடி வந்தவர்கள், மார்க்கு, யோவான், லூக்கா, மத்தேயு, அது போக பவுல் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்களே, இதைத்தான் இவங்க வேதம்னு சொல்றாங்க. இஸ்லாம் அதை வேதம்னு சொல்லல. இஸ்லாம் எதை வேதம்னு சொல்லுதுண்டா, எது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது, ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டது அதை வேதம்னு சொல்லுது. எது மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது அதை வேதம்னு சொல்லுது. மூசா பேர்ல எழுதுனது வேதம் கிடையாது, ஈசா பேர்ல எழுதுனது வேதம் கிடையாது. அப்ப மூசாவுக்கு கொடுக்கப்பட்டது, ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டது எது வேதமோ அதுல எவனை இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவன் தான் இறைவன். அப்ப பைபிள்ல நீங்க அது பல இடங்கள்ல வருது. பல இடங்கள்ல என்ன வருதுன்னா, இயேசுவே சொல்லாது, அதாவது என்னுடைய சித்தத்தின்படி எது நடக்கிறது, என் பிதாவினுடைய சித்தத்தின்படி தான் எல்லாம் நடக்குது. அவருக்கு மேல ஒரு இறைவன் இருக்கிறார், அவர் தான் இறைவன். அதே மாதிரி நீங்க அங்க கர்த்தாவே கர்த்தாவே என்ன நீங்க கூப்பிடுவீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அப்ப இது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன் சொல்லக்கூடிய இறைவனும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை இறைவன் சொன்னார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே வேதம் கொடுக்கப்பட்டது, அது சம்பந்தமா தானே பேசப்படுது, வேதம் கொடுக்கப்பட்டவர் சம்பந்தமா பேசப்படுது. அப்ப அந்த வேதத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்துல யாரை இறைவன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவும் இதுவும் ஒண்ணு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்துல யாரை இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட அதுல இறைவன் என்று யாரை சொல்லப்பட்டிருக்கோ அது ரெண்டும் ஒண்ணு. இவர்கள் யாரை இறைவன் சொல்றாங்களோ அதை குர்ஆன் இறைவன் சொல்லல, அது மனிதர்னு சொல்லுது. அது சாதாரண ஒரு மனிதர், தூதராக இருந்தார்கள். ஆனா மனிதர் என்று என்ன செய்யுது, கடை வீதிகள்ல நடந்து போறாரு, சாப்பிடுறாருன்னு என்ன அர்த்தம், மலஞ்சலம் கழிக்கணும்னு அர்த்தம். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் தான் என்று என்ன செய்யுது இஸ்லாம் சொல்கிறது. அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கி கொள்ளணும். அடுத்து ஒரு கேள்வியை ஒண்ணு என்ன செய்யறாரு கேட்கிறாரு. இப்ப நீங்க உதாரணமா நீங்க பாருங்க, நீங்க இப்ப ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்களா இல்லையா? ஹலால் செய்யப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்டா, அல்லாஹ்வுடைய பெயரால் அறுக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தம். இப்ப இவருக்கு முந்தைய வேதத்துல நம்புறதா இருந்தா, அதாவது பைபிள முந்தைய வேதம் பைபிள்னு சொல்றாரு, பழைய ஏற்பாட புதிய ஏற்பாடை சொல்றாரு. புதிய ஏற்பாடை நம்ம வேதம்னு சொல்லல. நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டது அது கிடையவே கிடையாது. இது பின்னாடி இவங்க மாத்திட்டாங்க, திருத்திட்டாங்க, அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டாங்க, அதாவது மூல மொழியில இல்லாமல் மாத்திட்டாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு. இப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, அறுக்கலாம், தாராளமா அறுக்கலாம். முகம்மதின் இறைவன் மீது சத்தியமாகனு சொல்லலாம், மூசாவின் இறைவன் மீது சத்தியமாகனு சொல்லலாம், ஈசாவுடைய இறைவன் மீது சத்தியமாகனு சொல்லலாம். இப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, அப்படி சொல்லலாம். உதாரணமாக சொல்வதாக இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆயிஷாவே நீ என் மீது அன்பாக இருப்பதும் என் மீது கோபமாக இருப்பதை நான் அறிந்து கொள்வேன், தெரிஞ்சு கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, எப்படி அறிந்து கொள்வீர்கள்? நீ என் மீது அன்பாக பாசமாக இருந்தால் முகம்மதுனுடைய இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவ, ஆனா என் மீது கோபமாக இருந்தால் இப்ராஹிம் இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் அவர்களுடைய இறைவன் யாரோ அவர்கள் தான் முகம்மதுடைய இறைவனும், முகமது நபியுடைய இறைவன் யாரோ அவர் தான் ஈசாவுடைய இறைவனும், ஈசாவுடைய இறைவன் யாரோ அவர் தான் மூசாவுடைய இறைவனும். அப்ப இது ஈசாவுடைய இறைவன், மூசாவுடைய இறைவன். அப்ப இறைவனுடைய பேரா இருந்தா எல்லாத்தையுமே குறிச்சிடும். எந்தெந்த இறை தூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் யாரை இறைவன் என்று அறிமுகப்படுத்தினார்களோ அந்த இறைவனின் பெயரால் தான் இருக்கிறோம். முகம்மதுடைய இறைவன் பெயராண்டா இருக்கிறோம். நம்ம அல்லாஹு அக்பர்னு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், இறைவனுடைய திருப்பெயரால் இருக்கிறான், அவன் மிகப்பெரியவன், அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடியது இறைவன் நேற்று வந்தவனா, முகமது நபி அறிமுகப்படுத்தியதா இறைவன், முகமது நபி சொன்னதா இறைவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்து வழி வழியா தொன்று தொட்டு வருகிறது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. இறுதியாக வந்தவர்கள் முகமது நபி, முகமது நபிக்கு முன்னாடி வந்தவர்கள் இயேசுநாதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப இந்த நபிமார்களுக்கெல்லாம் யார் வஹி அறிவித்தானோ, வேதத்தை கொடுத்தானோ அவன் தான் இறைவன். அந்த இறைவன் எல்லாத்தையும் சேர்த்தான் குறிக்கும். அது இறைவனின் பெயரால் அறுக்கிறேன் என்று சொன்னால் எல்லாத்தையும் எல்லா இறைவனையும் எல்லா நபிமார்களும் அறிமுகப்படுத்தி இறைவனை சேர்த்து தான் குறிக்கும். அந்த ஒரு பேசிக் அறிவோடு இல்லாம என்ன செய்யறாருன்னா, அந்த சுதாகர் கண்ணனா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல தமிழை ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. அகிலம்டா என்ன, உலகம்டா என்ன, அதாவது தட்டைன்னு எழுதுறதே உண்டைன்னு எழுதி வச்சாங்க, உருண்டைன்னு சொல்லாம உண்டைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இவங்க தட்டைன்னு வந்த வாசகத்தையே மாத்தி உண்டைன்னு எழுதி வச்சுட்டாங்க. இப்படி ஏராளமான முரண்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களா இருக்கக்கூடிய இந்த சுதாகர் கண்ணன் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளுங்க, இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் தெரிந்து கொள்ளுங்க. விமர்சன நோக்கத்தோட படிங்க, பிரச்சனையே கிடையாது. அது சரியான விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் என்றால் அதுல ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா?
அகிலமுண்டா என்ன, உலகமுண்டா என்ன, அகில உலகமுண்டா என்ன, உலகமுண்டா என்ன, இந்த பேசிக் அறிவோடு இல்லாம நீங்க பேச வந்திருக்கிறது ரொம்ப அபத்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்ய விளங்கி கொள்ளணும்.